அருணுக்கு வயது 27. ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தான். அமைதியான குணம், அனைவரிடமும் மரியாதையாக பேசும் பழக்கம். அவனுடைய அக்கா மீனா திருமணமாகி வேறு ஊரில் வாழ்ந்தாலும் அடிக்கடி வீட்டிற்கு வந்து செல்வாள். மீனாவின் கல்லூரி தோழி நந்தினி 40 வயதிற்கு அருகில் இருந்தாள். பள்ளி ஆசிரியையாக வேலை பார்த்தாள். கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார். அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. வெளியில் சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உள்ளுக்குள் தனிமை அவளை சோர்வடைய செய்தது. ஒரு நாள் மீனா, நந்தினி சில நாட்கள் நம்ம வீட்டில் தங்க போறாங்க, பள்ளி பயிற்சிக்காக இங்கே வந்திருக்காங்க என்றாள். அன்று மாலை நந்தினி வீட்டிற்கு வந்தாள். எளிமையான சேலை, மென்மையான புன்னகை, கண்களில் ஒரு சொல்ல முடியாத சோகம். வணக்கம் அருண். வணக்கம் அக்கா. அந்த ஒரு வார்த்தையில் இருந்த மரியாதை நந்தினிக்கு பிடித்து போனது. அடுத்த சில நாட்களில் வீட்டில் எல்லோருக்கும் உதவிய அருணின் பொறுப்புணர்வு அவளை ஆச்சரியப்படுத்தியது. காலையில் தேநீர் செய்து கொடுப்பான், மார்க்கெட்டுக்கு செல்வான், யாரிடமும் சத்தமாக பேச மாட்டான். ஒரு மாலை மின்சாரம் இல்லாமல் வீட்டின் மாடியில் அனைவரும் அமர்ந்திருந்தனர். பழைய நினைவுகளை பற்றி மீனாவும் நந்தினியும் பேசிக்கொண்டிருந்தனர். அருணும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். எவ்வளவு சீக்கிரம் காலம் ஓடிடுச்சு என்றாள் நந்தினி. ஆனா இன்னும் நீங்க அதே மாதிரி இருக்கீங்க என்று அருண் சிரித்தான். அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். என்னை பாராட்டுற வயசு உனக்கு வந்துடுச்சா? பாராட்டுறதுக்கு வயசு வேணுமா? அந்த உரையாடல் இருவருக்கும் ஒரு புதிய நெருக்கத்தை உருவாக்கியது. அடுத்த நாள் நந்தினி பள்ளி பயிற்சிக்கு செல்லும்போது மழை பெய்தது. அருண் காரில் அழைத்து சென்றான். வழியெங்கும் வாழ்க்கை, வேலை, கனவுகள் பற்றி பேசினர். நான் மீண்டும் சிரிக்கவே மறந்துட்டேன்னு சில சமயம் தோணும் என்றாள் நந்தினி. சில மனிதர்கள் வந்தா வாழ்க்கை மீண்டும் சிரிக்க கற்றுக் கொடுக்கும் என்றான் அருண். அந்த வார்த்தைகள் நந்தினியின் மனதில் நீண்ட நேரம் ஒலித்தன. நாட்கள் செல்ல செல்ல இருவரும் பேசாமல் இருக்க முடியாத நிலை வந்தது. காலையில் ஒரு காலை வணக்கம் செய்தி, இரவில் சாப்பிட்டீங்களா என்ற அக்கறை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருந்த பூங்காவிற்கு அனைவரும் சென்றனர். மீனாவும் குடும்பத்தினரும் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தனர். நந்தினியும் அருணும் மர நிழலில் அமர்ந்து பேசினர். உனக்கு விரைவில் கல்யாணம் பண்ணிடுவாங்க என்றாள். என் மனசுக்கு பிடித்தவரைத்தான் நான் திருமணம் பண்ணுவேன். பிடித்தவங்க யாராவது இருக்காங்களா? அருண் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். இருக்காங்க, ஆனா சொல்ல துணிவு வரல. நந்தினி சிரித்தாள். அவங்க அதிர்ஷ்டசாலி. அருண் அவளை பார்த்தபடியே இருந்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அந்த பார்வையில் ஏதோ சொல்லப்படாத உணர்வு இருந்தது. அதை நந்தினியும் உணர்ந்தாள். ஆனால் வயது வித்தியாசம், சமூகத்தின் பார்வை, அக்காவின் தோழி என்ற உறவு, இவை அனைத்தும் அவளை அந்த எண்ணத்திலிருந்து விலகச் செய்தன. அந்த இரவு அவளுக்கு உறக்கம் வரவில்லை. அருண் என்னை அப்படி பார்க்கிறானா, இல்லை நான் தான் அதிகமாக யோசிக்கிறேனா என்று அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. ஆனால் மறுநாள் காலை அருண் வழக்கம் போல் சிரித்த முகத்துடன் காலை வணக்கம் அக்கா என்று சொன்னபோது அவளுடைய மனதில் ஒரு இனிய அமைதி பிறந்தது. அந்த அமைதியே அவர்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக மாறியது. மறுநாள் காலையில் நந்தினி பள்ளிக்கு செல்ல தயாரானாள். ஆனால் அவளுடைய மனம் மட்டும் அமைதியாக இல்லை. அருணின் வார்த்தைகளும் அவன் பார்வையும் மீண்டும் மீண்டும் நினைவிற்கு வந்தன. அந்த மாலை பள்ளி பயிற்சி முடிந்த பிறகு சிறிது நேரம் அருகிலுள்ள பூங்காவிற்கு வர முடியுமா என்று அருணுக்கு செய்தி அனுப்பினாள். அருண் வந்தான். இருவரும் சில நிமிடங்கள் அமைதியாக நடந்தனர்.
நீ என்னிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறாய் போல இருக்கிறது என்றாள் நந்தினி. அருண் ஆழமாக மூச்சை இழுத்தான். ஆம், பல நாட்களாக சொல்ல நினைத்தேன். உங்களை நான் மிகவும் மதிக்கிறேன். உங்கள் நல்ல மனசு, பொறுமை, அன்பு இவையெல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தவை. இந்த உணர்வு வெறும் ஈர்ப்பு இல்லை. நான் உங்களை வாழ்க்கை துணையாக நினைக்க ஆரம்பித்து விட்டேன். நந்தினி அதிர்ச்சி அடைந்தாள். அருண், இது சரியா வருமா? நான் உன்னை விட வயதில் பெரியவள். மக்கள் என்ன பேசுவார்கள்? உன் குடும்பம் ஏற்றுக்கொள்வார்களா? அருண் மெதுவாகச் சொன்னான். வயது ஒரு எண். வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் மனிதரின் குணம்தான் முக்கியம். உங்களோடு இருக்கும்போது எனக்கு அமைதி கிடைக்கிறது. அதுதான் எனக்கு முக்கியம். நந்தினியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என்னை இப்படி யாராவது புரிந்து கொள்வார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. சில நாட்கள் இருவரும் அவசர முடிவு எடுக்கவில்லை. ஒருவரையொருவர் இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள நேரம் எடுத்துக்கொண்டனர். இறுதியாக நந்தினி தனது மனதை திறந்தாள். நானும் உன்னை விரும்ப ஆரம்பித்து விட்டேன். ஆனால் இந்த உறவு எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் இருக்க வேண்டும். அவர்கள் முதலில் மீனாவிடம் உண்மையை சொன்னார்கள். முதல் சில நிமிடங்கள் அவள் அமைதியாக இருந்தாள். பிறகு நந்தினியை பார்த்து கேட்டாள், நீ உண்மையிலேயே சந்தோஷமாக இருப்பாயா? நந்தினி தலையசைத்தாள். அருணை பார்த்து, நீ இந்த முடிவை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றுவாயா? நிச்சயம். மீனா சிரித்தாள். அப்படியானால் நான் எதிர்ப்பதற்கு காரணமே இல்லை. நீங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். இரு குடும்பங்களும் ஆரம்பத்தில் தயங்கினாலும் காலப்போக்கில் அவர்களின் நேர்மையும் பரஸ்பர மரியாதையும் பார்த்து சம்மதித்தனர். சில மாதங்களுக்கு பிறகு எளிமையாக திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகும் அவர்கள் வாழ்க்கை அன்பு, புரிதல், மரியாதை ஆகியவற்றால் நிறைந்திருந்தது. நந்தினி மீண்டும் சிரிக்க கற்றுக்கொண்டாள். அருணுக்கு அவளுடைய மகிழ்ச்சியே வாழ்க்கையின் மிக பெரிய பரிசாக இருந்தது. ஒரு மாலை வீட்டின் மாடியில் தேநீர் குடித்து கொண்டிருந்த போது நந்தினி சிரித்தபடி கேட்டாள், ஒரு விஷயம் சொல்லு. என்னை பார்த்து முதலில் எப்போது காதல் வந்தது? அருண் சிரித்தான். நீ எல்லாரையும் கவனித்து கொண்டிருந்தாய். ஆனால் உன்னை யாரும் கவனிக்கவில்லை. அந்த நாளிலிருந்தே உன்னை எப்போதும் சிரிக்க வைக்க வேண்டும் என்று தோன்றியது. நந்தினி அவன் கையை மெதுவாக பிடித்தாள். என் வாழ்க்கையில் மறுபடியும் வசந்தம் வரும் என்று நான் நினைக்கவில்லை. இனி ஒவ்வொரு நாளும் வசந்தம்தான் என்றான் அருண். சூரியன் மறையும் நேரத்தில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்தனர். வாழ்க்கை அவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்திருந்தது. அந்த வாய்ப்பை அன்புடன், நம்பிக்கையுடனும் மரியாதையுடனும் வாழ்ந்து காட்டினர். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.